அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த இரு கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த சேர்க்கை பெறக்கூடிய காலம் ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகத்தால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி அப்படின்னா புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதாவது காற்று தத்துவ ராசி, அற்புதமான யோகம் கொண்ட ராசி. மனசில் ஒரு விஷயம் பட்டதுன்னு வச்சிங்களேன், அன்றைக்கெல்லாம் படுத்து தூங்க மாட்டீங்க. உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே நம்மளை ஏன் இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு நினச்சி அதுக்காக வருந்தக்கூடிய ராசி. ஏன்னா நீங்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க, கஷ்டப்படுத்த மாட்டீங்க, எல்லாரும் வேணும்னு ஒரு அன்பால் அரவணைக்க தெரிஞ்ச ராசி. ஆனால் அடுத்தவங்களால் காயப்படுத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த மிதுன ராசிக்காரர் தாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா நாளும் தெரியும் எது எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சுதான் ஓகே. அதாவது படிப்பறிவும் உண்டு, பகுத்தறிவும் உண்டு, குடும்பத்தை எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணணும், நம்மளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் எப்படி வேலைகள் செய்தால் நமக்கு எப்படி ஒரு புகழை கிடைக்கும் அப்படின்னு ஒரு செல்வாக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னா எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய தெரிஞ்ச ராசி மிதுன ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு குறிப்பாக நல்லா கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 7-8 மாத காலகட்டத்திலிருந்து கடுமையான போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கிறீங்க. இந்த போராட்டங்களுக்கு இடமாற்றம் பண்ணலாமா, தாவு மாற்றம் பண்ணலாமா, இல்லை நம்ம எந்த முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரர். சிலர்லாம் பார்த்தோம்னா உண்மையிலே சிலருக்கு வாழ்க்கையே சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. நல்லதே நினச்சோம், நல்லதே செஞ்சோம், ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் 3வது மனுஷனால் இடைஞ்சல் உருவாகி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அதனால் தன்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கி சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கி குறிப்பாக சொல்ல போனோம்னா கணவன் மனைவியை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மனைவி கணவனை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. குழந்தைகளுக்கு வச்சுக்கிட்டு எப்படியப்பா நம்ம சமாளிக்கிறதுங்கிற தடுமாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. இந்த சூழ்நிலையில் இருந்து, அதாவது எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வந்துட்டால் கூட அது சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நேரடியாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சாத்தாங்க அது ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு, மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. இன்றைக்கி அப்படியே நான் ஆச்சுன்னு சொன்னவங்க இன்றைக்கி அப்படியே விலைக்கு போவாங்க. இந்த நிலையில் தான் இருந்தீங்க. இது எல்லாமே போச்சு, எப்படியாவது ஒன்று சரி நம்மளுடைய எண்ணத்தில் நம்மளுடைய தொழில் ரீதியில் நம்ம சாதிக்கலாம்னு நினைப்பீங்க. மனக்குழப்பம் இருக்கலாமா, பறக்கலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, எல்லாமே வெறுத்து போன மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு வேலைக்கு போனாலும் நிரந்தரம் அந்த வேலை சரியாக நிரந்தரமாக மாட்டேங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா இடம் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல நிரந்தரம் ஃபஸ்ட்டு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. இங்கே போனால் கொஞ்ச நாள், அங்கே போனால் கொஞ்ச நாள், அங்கே நல்லா உழைக்கிறேன், ஒரு பொசிஷனுக்கு வர்றான், கரெக்டாக பரவாயில்லப்பா கன்ஃபார்ம் ஆக போகுது, இங்கே தான் நமக்கு சரியான இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா பார்த்தோம்னா அடுத்த டயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது. இப்படி சந்திச்சுட்டு இருந்த மிதுன ராசிக்காரரு ஒரு 80 வயசில் பட வேண்டிய கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் 30 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் 20 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாம் அனுபவிச்சாலும் எல்லாம் பட்டாலும் ஆனால் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. பிரச்சனையும் அதுதான் காரணம். என்னென்னா நம்ம அடுத்தவங்களை அதிகமாக நம்பும்போது அந்த இடத்துல ஏமாற்றங்கள் வருது. உயிருக்கு உயிராக நினைக்கிறோம், கடைசியில் ஊதிரியும் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம பாட்டில் நம்ம விலைக்கு இருப்போம், கம்முன்னு இருக்க மாட்டாங்க. யாராவது வருவாங்க, கரெக்டாக நம்மளை அதாவது நான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அவங்களால தான் எல்லாம் போச்சுங்கிற மாதிரி உட்கார நிலைமை ஆகிருதுங்க. இப்படி கடுமையான மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி சூரிய பகவான், ஆத்மகாரகன், சாதாரணம் கிடையாதுங்க. சூரியன் ஒருத்தருக்கு பலமாக இருந்தால் தான் அவங்க எந்த ஒரு பொசிஷத்துலையும் சாதிக்க முடியும். நம்ம ஜீவன் ஸ்தானங்கிறது அது சூரிய பகவான் தாங்க. சரிங்களா? இன்றைக்கி அரசாங்க வேலையில் இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், கலைத்துறையில் இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு எஜமானியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கணவனுக்கு நான் மனைவியாக இருந்தால் கூட ஆச்சுங்களா, அதாவது நாம் நம்மளுடைய முழுமையான பவர் செலுத்தணும்னா நமக்கு சூரிய பகவான் தான் அதுக்கு முழுமையான காரணம். அந்த
சூரிய பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருந்து 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார்கள் லாபாதிபதியோட செவ்வாயோட. அப்போது இது சூரிய மங்கள யோகம். கலஸ்தர ஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாழ்க்கை உருவாகக்கூடிய சந்தர்ப்பம். ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்குது. இந்த குரு சூரியன் செவ்வாய்ங்கிறதுங்க, அதாவது தர்ம திரிகோணாதிபதிகள். இந்த 9 நவக்கிரகங்களையும் 3 பேர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியனுங்கிறது ராஜா, செவ்வாய்ங்கிறது தளபதி சேனாதிபதி, குருங்கிறது மந்திரி ஆச்சுங்களா. இந்த 3 கிரகங்கள் ஒரு அரசாளக்கூடிய யோகம். அதனால தான் தர்ம திரிகோணாதிபதிகள்னு சொல்லுவோம். அப்போது இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்தில் ஏற்படுது. கல்யாணமே ஆகாமல் இருக்குதுங்க. எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை பார்த்தோம், படிப்பு இருக்குது, நமக்கு தகுந்த மாதிரி படிப்பு இருந்தால் ஜாதகம் இல்லை, ஜாதகம் இருந்தால் வயசில் இப்போ முன்ன பின்னுங்கிறாங்க, எல்லாம் வர்றாங்க, திடீர்னு பார்த்தா கேன்சல் ஆயிரும். திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது நடக்கும். மறு வாழ்க்கைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கும் நல்லது நடக்குமா? முதல் வாழ்க்கையா மாற்றம், மறு வாழ்க்கையில் சாதுர்த்தியமாக வாழ முடியுமா, ஆண்டவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதாவது அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகி பாதிக்கப்பட்டிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய நேரம். வேகம் எடுப்பீங்க. உங்களுடைய வேகம் உற்சாகம் நிச்சயமாக அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். சூழ்ச்சினால் யாருக்கிட்ட நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த சூழ்ச்சிகள் கண்டுபிடித்து அதில் இருந்து போராடி நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ஒரு சில சாதகமான சந்தர்ப்பங்கள் ஆகும். யார் நமக்கு மோசம் செய்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் சாதுர்த்தியமாக நீங்கள் ஒரு பொசிஷனில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பயிற்சி சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஜென்மத்தில் குரு நிச்சயமாக குழப்பம், தூங்க முடியல, யோசிக்கிறோம், புரிய மாட்டேங்குது, பணம் சம்பாதிக்கிறோம், ஒன்றுமே கையில் இல்லை, அடுத்தவனை வாழ வச்சுட்டு நாம் பம்போடு தான் நின்றுட்டுருக்குறோம். கவலைப்படாதீங்க, புரியுங்களா. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடைய சொந்த வீட்டை 7ஆம் இடத்தை, இந்த என குருவுக்கு ரொம்ப நட்பு பெற்ற கிரகங்கள் சூரியன் செவ்வாய், இந்த 2026 இந்த இணைப்பு எப்படின்னா 2025 to 26 இந்த 16ஆம் தேதி டிசம்பர் 16 2026 ஜனவரி மாதம் 14 வரைக்குமே இந்த இணைவு நாள் ஏற்படக்கூடியது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 2026 உங்களுக்கு ஆச்சுங்களா. மன கஷ்டம், கை கால் வலி, தெம்பு இல்லை, தைரியம் இல்லை, முதல்ல எது நினச்சாலும் பட்டுன்னு போட்டு முடிச்சிருவோங்க, கரெக்டாக செய்யாமல் வரமாட்டேங்க. ஆனால் இப்போ பார்த்தா செய்ய முடிய மாட்டேங்குது, யோசிச்சுட்டே இருக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் போயிடும். புரியுங்களா. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு இறங்கக்கூடியவங்க கிடையாது. யார் எது சொன்னாலும் எது சரி தப்புங்கிறது யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்கார். அப்பேற்பட்டவங்க இந்த குழப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். கவலையை மறந்து கரெக்டான முயற்சி எடுங்க, சக்ஸஸ் பண்ணி காட்டிடுவீங்க கண்டிப்பாக. அற்புதம், சரிங்களா. இருந்தாலும் இப்போ நான் சொன்ன பலன் கோட்சாரம். கோட்சாரங்கிறது சந்திரன், சந்திரங்கிறது மதிங்கிறது நம்மளுடைய சிந்தனைங்கிறது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படிங்கிறது நான் ஆசைப்படக்கூடியது. ஆனால் லக்னங்கிறது அதாவது விதி, இதில் போனால் இது கிடைக்கும், இது நடக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடியது லக்னம். அது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ராசி உடைய அம்சத்தில் வரக்கூடிய அதாவது நட்சத்திரம், நம்மளுடைய தசா புத்திகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கும். சரிங்களா. இன்றைக்கி என்ன தசா புத்தி நடக்குது, அப்புறம் புத்தி என்ன நடக்குது, அந்த புத்தி அதாவது இதெல்லாம் யோகாதிபதியா பாதகாதிபதியா பல விஷயங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா. கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நல்லது வர்றதுக்கு ஒரு நேரம் இருக்கும். சரிங்களா. கஷ்டப்படுறவங்க பட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க, வேதனைப்படுறவங்க வேதனைப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி உங்களால் அடுத்தவங்க பலன் அடைஞ்சாலும் அடுத்தவங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் கண்டிப்பாக அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு நல்லது கிடைச்சே தீரும். அது இந்த பிரபஞ்சம் எல்லாமே கொடுக்கத்தான் இருக்குது. ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் எப்போங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. பார்க்காமல் இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புதிய முயற்சியை எடுங்க. அற்புதமான வாழ்க்கை வளர்ச்சியாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.